அந்த டேபிள்ல இல்ல டிபார்ட்மெண்ட் நம்பர் இஸ் நோ டூப்ளிகேட் இருக்கணும். மேனேஜர்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பரும் இஸ் இது டூப்ளிகேட் ஓகேன்னு வந்திருக்கு. டூப்ளிகேட் வரப்போறா டூப்ளிகேட் வரப்போறா 1 to 1 உறவுண்டா. எஸ் நோ டூப்ளிகேட் வரணும். இதை பார்த்து கொடுங்க. அந்த செஞ்சதுல 1 to 1 உறவு வரல நமக்கு. இந்த பொறங்கியில டூப்ளிகேட் வரலாம். அது மெனியா இருந்தா மேனேஜருக்கும் கொடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கணுமா? ரெண்டுக்கும் கொடுக்கணுமா? எஸ் நோ டூப்ளிகேட். கேட்கல. ஓகே ஓகே. டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டிசைன் வியூக்குள்ள போய் டிபார்ட்மெண்ட் நம்பர் டிபார்ட்மெண்ட் நேம் சோ டெக்ஸ்ட் தானே. இப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் அங்க பொறங்கி பிரைமரி கீ மேனேஜர்ல அதே டிபார்ட்மெண்ட் இத கொண்டு வச்சிருக்க மேனேஜர் டேபிள்ல. மேனேஜர் டேபிள்ல அதே டிபார்ட்மெண்ட் நம்பரை வச்சிருக்கேன். நம்பர் அதே டேட்டா டைப் இருக்கணும். இங்க இண்டெக்ஸ் வந்து எஸ் டூப்ளிகேட் வந்துட்டுண்டா மெனின்னு எடுத்துருமே. டூப்ளிகேட் வருதுன்னா மெனி வரும். மெனி அமைப்பு நான் பார்க்க போக டூப்ளிகேட் அமைப்பா வரும். இங்க டூப்ளிகேட் வர போறான். நோ டூப்ளிகேட் வரணும் இண்டெக்ஸ். இங்கேயும் ஏன் 1 to 1 உறவு தானே. அங்களே 1 தான் இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும். இப்ப டேபிள்ல போயிட்டு இல்ல மேனேஜர்ல போயிட்டு இங்கேயும் டிபார்ட்மெண்ட் நம்பர் 1 தான் இருக்கணும், இங்கேயும் 1 தான் இருக்கு. அப்ப நான் 1 to 1 உறவு வரும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேனேஜர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பக்கம் இண்டெக்ஸ்ல நம்ம டிசைன் வியூக்குள்ள இண்டெக்ஸ்ல என்ன செய்யணும்? எஸ் நோ டூப்ளிகேட் வரணும். இண்டெக்ஸ் வந்து நோ டூப்ளிகேட் வரணும். இங்கேயும் இது மட்டுமா? பிரைமரி கீக்கு தேவையா? பிரைமரி கீக்கு வேணும். அது ஓட்டோவா வரும். பிரைமரி கீக்கு ஓட்டோவா வரும். பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் ஓட்டோவா எஸ் நோ டூப்ளிகேட் வரும். நம்ம பிரைமரி கீ இல்லாத ஃபீல்டு பொறுங்கியா பாவிக்க போகல. இந்த டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு எப்படி வரும்டா எஸ் டூப்ளிகேட் வந்துருந்துச்சு ஏற்கனவே. இப்படி டூப்ளிகேட் ஓகே. சரி 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 சரி. டூப்ளிகேட் ஓகே கொடுக்க போறோம். எஸ் நோ டூப்ளிகேட் கொடுத்தா தான் அது 1 to 1 உறவா வருமா. சரி சரி சரி. ஒன்றுக்கு மாத்தினா எல்லாம் மாறிடுது. சரி சரி. பிரைமரிக்கு ஓட்டுவா இருக்கும். அது பொறங்கிக்கு தான் நம்ம 1 to 1 உறவுண்டா கட்டாயம் இண்டெக்ஸ் என்ன எஸ் நோ டூப்ளிகேட் அமைப்பு கொண்டு வரணும். இப்ப டேட்டா டூல்ஸ்க்குள்ள போய் ரிலேஷன்ஷிப் உருவாக்க போறோம்ல. எனக்கு இந்த மேனேஜர் டேட்டா ஷீட் வியூவை கொஞ்சம் காட்டுங்களே. ஃபர்ஸ்ட் வரேன். இந்த மேனேஜர் டேட்டா ஷீட் வியூவை கொஞ்சம் காட்டுங்களே. இன்னும் எழுத முடியல. அது எழுத முடியல. இன்னும் டேட்டா என்டர் பண்ண முடியும். இது 1 to 1 சரி. ரிலேஷன்ஷிப் எப்படி எட் பண்ற? ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஆரம்பத்துல இருந்து செய்யறோம். என்ன செய்வோம்? டேட்டாபேஸ் டூல்ஸ்க்குள்ள போய் ரிலேஷன்ஷிப் சோ டேபிளுக்குள்ள 2 டேபிள் எடுக்க போறோம். இப்ப நம்ம எப்படி இது எடுக்கிற ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தினா பொறுங்கிய கொண்டு போய் பிரைமரி கீக்குள்ள வைக்கணும். இப்போ பாருங்க, இப்போ 1 to 1 உறவு வருது. இப்போ கிரிக்கெட் கொடுத்தா போதும் நார்மலா. இல்லை நம்ம கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ்ல செய்யற ஈஸியா நார்மலா 1 to 1 உறவு வந்துட்டு
எப்படி டேபிள் இல்லாம எனக்கு 2 மேனேஜர் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வரல. ஹைட் டேபிள் தான் கொடுக்குறது சார். ஓ சார் கேளுங்க. கேளுங்க முன்சிப். 1 வருது இல்லையா? கிளிக் பண்ணி இல்ல பாருங்க. இல்ல இல்ல அது வருது சார். அது வருது சார். சார் நான் இதுல அப்ளை செய்யறேன். எனக்கு கம்ப்யூட்டர்ல தான் சேவ் ஆயிக்கு. நான் மறுபடியும் செய்யறேன். இதுல சேவ் பண்றதுக்கு ஆப்ல கம்ப்யூட்டர்ல தான் எனக்கு சேவ் பண்ணிடுறேன். இந்த எம் நேமும் டெப் நம்பரும், இந்த எம் நம்பர்ல நம்பரும் டெப் நம்பர். அப்ப எம் நேம் என்ன? அது டெக்ஸ்ட். இப்ப நான் எதே மெசேஜ் ஜாயின் பண்ண டிப் நம்பரையும் டிப் நேமையுமா ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப நான் எதே மெசேஜ் இப்ப ஜாயின் பண்ண போறேன் டிப் நம்பரையும் டிப் நேமையும். ஓகே தேங்க் யூ சார். ஓ டிப் மேனேஜர்ல இருக்க டிப் நம்பரையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டிப் நம்பரையும்டாப்பா. இதென்ன பொறங்கி விளங்கல எண்ணம். ஏன் பொறங்கி வைக்கும்? மத்த டேபிள்ல வந்து ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தல படிச்சிருக்கோம். பொறங்கி என்ன? இப்போ ஒரு டேபிள்ல பிரைமரி கீயை கொண்டு இன்னொரு டேபிள்ல வச்சு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது. அதுல 1 to 1 டேபிள் தான் என்னென்னலாம் பார்த்திருக்கோம் தெளிவா. சரி வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு சரி. எல்லாம் சரியா ஓகேல இருக்கும். இப்ப நானும் ஏகே மட்டும் நானும் லேப்டாப் இல்ல. சார் கொஞ்சம் அந்த மேனேஜருக்கு கொஞ்சம் போங்களே. இல்ல சார் மத்ததுக்கு டேட்டா. அப்படியே 1 மினிட் சார். அவர கட்டாயம் வேற ஆட்களும் இருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கால் ஃபுல்லா படிப்போம். வேற பிள்ளைகள் இந்த இடையில கொண்டாந்து கொண்டு விடாம நேரத்தை செல்லிக்கலாம் அவங்கள்ட்ட. சார் பெஸ்கெல்ல நோட்ஸ் கூட இருக்குதா சார்? நோட்ஸ் இல்ல, நார்மலா விளங்கி படிப்போம். ஃப்ளோ சார்ட்டுக்குறது ப்ரோக்ராம் உருவாக்குறது அறிக்கும். வாரண்ட் சொன்ன வேற பிள்ளைகள் சொல்லி எடுங்க. சரி சரி. எம்எம் சரியாப்பா. கொஞ்சம் இருங்களே சார். டிபார்ட்மெண்ட் மேனேஜர் டேபிள் 2 டேபிள் தானே, அது அப்படியே சேவ் ஆயிடும். இத இப்ப எடிட் என்ன முடிய போகுது. அத கிரியேட் அந்த டேபிளுக்கு தானே லெஃப்ட் டேபிள்னா டிபார்ட்மெண்ட்டும் ரைட் டேபிள்ல மேனேஜரும் லெஃப்ட் காலம்ல. இப்ப அடுத்த அமைப்பு பாருங்க. நம்ம 1 to many பார்த்துட்டு குவாரி அமைப்புக்குள்ள வருவோம். நம்ம டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு வரோம்ல. அதுல தான் படிச்சிருக்கேன் 1 to 1 to many ரிலேஷன்ஷிப். ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல எம்ப்ளாயி வேலை செய்யலாம். ஆனா ஒரு எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செய்யலாம்ல. நம்ம 1 to many ரிலேஷன் சொல்லுவோம். இத பத்தி உங்களுக்கு கேப்பறா? விளங்கல
ஒன் டு மெனிங்கிறது ஒரு டேபிள்ல ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இஸ் த மோஸ்ட் காமன் டைப். இட்ஸ் மீன் that a table A has a many matching record in the table B, but table B only has a one matching record in the table A. ரெண்டு டேபிள் சம்பந்தப்படும் தேவையில்லை. It means that table A has a many matching record in the table B, but table B only has a one matching record in the table A. ஒரு டேபிள்ல நாம இப்ப என்ன பர்టిక్యులர் பார்ப்போமே. டேபிள் B ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேபிள் A ல ஒரு டெஃபினிஷன் ஒர்க் வைங்க சார் எழுதுறதுக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து என்னையும் பல எம்ப்ளாயி இருக்கும். ஆனா ஒரு எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலையிலாம். அப்ப பொறங்கியில டூப்ளிகேட் வரும். எழுதுங்க, இது எழுதுங்க, அந்த டெஃபினிஷன் எழுதுங்க. ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் என்னண்டு department employee. சார் சரி சார். டேட்டா கூட வருமா? நான் குறைய டேட்டா எடுக்கேன். டேட்டா நமக்கு டேபிள் டைப் பண்ணிக்க டைம் போகும். அதெந்த 3287 டேட்டா போகுது சார். அது என்ன சார் பிகேன்னு ஒன்று போட்டிக்கிறீங்க? அது பிரைமரி கீ. இன்னொன்று போடுவோமா? காணாம இருக்கு. E3 வேற ஐடி டிபார்ட்மெண்ட்ல விளைகிறார், வேற ஐடி டிபார்ட்மெண்ட்ல விளைகிறார், வேற சேல் டிபார்ட்மெண்ட்ல விளைகிறார். நான் கண்டுபிடிக்கிறது நான் போடுறேன். நம்ம பொறுங்கிய கொண்டு போய் ஏன் நம்ம பொறுங்கி எஃப்கேண்டா பொறுங்கி பிகேண்டா பிரைமரி கீ. சார் அது கொஞ்சம் காட்டுங்க சார் டெஃபினிஷன். இன்னும் இல்லை டெஃபினிஷனு தான் பஸ்கால் படிக்க போறானே இல்லையா? ப்ரோக்ராமிங் இப்ப டேபிளையும் கீறுங்க, விளங்கப்படுத்துறேன். டேபிளையும் எழுதுங்க. ஓகே சார். இவ்வளவு தானே டேபிள் இருக்காங்களா? ஒன்றுமே இல்ல, டேபிள் எழுதுங்க. சரி, இதுல பாருங்க,
இதுல அர்த்தம் என்ன கேட்டா the one value of department number is belong to employee of many value la now trend vandale many ன்னு சொல்லுவோம் many value of department employee ல பாருங்க இங்க நமக்கு sorry department number போறது லைட் ஓட்டிங்க 1 2 3 ன்னு வருமா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க sorry 145 சேஞ்ச் பண்ணி கொடுங்க இது நம்பரா வருமா ஒன் ஃபோர் ஃபைவ் இது 1 2 3 சேஞ்ச் பண்ணி கொடுங்க ஏன் one value of department number is belong to employee of many value department number and அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல 4-5 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க ஒரே இது ஐடில மட்டும் உதாரணத்துக்கு எடுத்தீங்க நிறைய பேரும் அப்படி இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வெளிப்பட உண்மையான அதே போல one value of மாறி one value of employee of department number belong to employee of department of one value மாறி எப்படி வரணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர்ல ஒரு எம்ப்ளாயி ஆஃப் டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு தான் சம்பந்தப்படணும் என்ற ஒரு எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்ட் வேலைவர் ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல எம்ப்ளாயி வேலைவர் அதுதான் ஒன் டு மெனி அமைப்புன்னு சொல்றோம் உங்களுக்கு வசனத்தை எழுதி கொடுங்க ஒன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல எம்ப்ளாயி வேலையெல்லாம் எனவே இங்க பொறங்கிக்கு டூப்ளிகேட் வரலாம் ஆனா ஒரு எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலையெல்லாம் இதுதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்றோம் ஒரு பக்கம் ஒன் ஒரு பக்கம் மெனி ரெண்டு பக்கம் மெனி வர அமைப்பு மீறி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் சார் நீங்க இப்ப டாக் எழுதிக்கிட்டே எதுமா எழுதவா டாக்கா டாக் எழுதத்தோட ஹைலைட் பண்ணுங்க இப்ப இதை உருவாக்கும் இப்ப நமக்கு ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு எம்ப்ளாயி டேபிள் உருவாக்கினா சரி அடுத்தது போய் கிரியேட்டுக்குள்ள போய் டேபிள் டிசைன் வியூக்குள்ள போய் தான் உருவாக்கணும் அதுல நம்ம என்ன எம்ப்ளாயி டேபிள் உருவாக்க போறோம் புதிய டேட்டாபேஸ் எடுக்கிறேன் இல்லாட்டி பழையசிலே செய்யவா பழசிலே செய்யுங்க வரும் பழசுல போய்
இப்போ என்ன செய்யணும், கிரியேட் டேபிள். டிசைன் வியூ போய் எம்ப்ளாயி டேபிள் உருவாகுங்க. எம்ப்ளாயில உங்களா எம்ப்ளாயி நம்பர், நம்பரான எம்ப்ளாயி நம்பர் எழுத்து வந்திருக்கிறதால ஷார்ட் டெக்ஸ்ட் தான் கொடுக்கணுமா? பிரைமரி கீயா இருக்கும். எழுத்து வரலாம் பிரைமரி கீயா. எம்ப்ளாயி நேம் அது ஷார்ட் டெக்ஸ்ட் தான். ஒரு டேட் ஆஃப் பர்த் அது டேட்ல டேட் அல்லது டைம் ஃபார்மேட். இது டேட்டா டைப்பை பற்றி படிச்சிருக்கீங்க. அது டிபார்ட்மெண்ட் நம்பர், அது கட்டாயம் நம்பர் டைப்ல இருக்கணும். நாங்க நம்பர் கொடுத்தீங்க, நம்பர் மட்டும் வந்த நம்பர் டைப் இருக்கணும். எழுத்தோட சேர்த்து வந்தா ஷார்ட் டெக்ஸ்ட். நாங்க ஏன் எம்ப்ளாயி நம்பருக்கு ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்? அது எழுத்து மீறிக்கே இந்த E1 E2 E3 வருது. எழுத்தோட சேர்த்து 1 2 3 வந்தா ஷார்ட் டெக்ஸ்ட் தான் பாவிக்கணும். ஒரு கரெக்டர் வந்தாலே ஷார்ட் டெக்ஸ்ட் தான். கட்டாயம் டிபார்ட்மெண்ட் நம்பர்ல டூப்ளிகேட் ஓகேன்னு வரணும். அப்பா மெனி வரும் பாருங்க. இண்டெக்ஸ் ஏஸ் டூப்ளிகேட் ஓகேன்னு வரணும். ஏன்னா இந்த பொறிங்கியில டூப்ளிகேட் ஓகே வரணும். இங்க பல பெருமானம் வரும். டூப்ளிகேட் டோன்டா 1 to 1 என்ன? ஓ டூப்ளிகேட் ஏஸ்ன்னு சொன்னா டூப்ளிகேட் ஓகேண்டா மெனி வரும். பொறிங்கியில மட்டும். சார் ஓகே சார். படிக்கிறேம்மா சம்தன். விலகல வீடியோ லிங்க் அனுப்பணும். படிக்கிறேம்மா அவரு. சரியா? ஓகே, இப்போ நம்ம டேட்டா என்டர் பண்ணுவோம். எம்ப்ளாயி நம்பர் என்ன? E1. Employee name ASCII. Date of birth. $145. E2. இந்த 9 மணி வரை எடுக்கணும். இது முடிஞ்சிடும்.
இப்ப இதுல என்டர் பண்ண விட மாட்டா. பட் டூப்ளிகேட் இல்லைன்னு பாருங்க. E2 சொல்லி போட்டு நம்ம E2ங்கிற பெருமானம் கொடுத்தோம்டா மாத்து ஜல்லி வரும். அடுத்த போகலாம் அந்த மாத்து ஜல்லி வரும். இது 145 என்டர் பண்ணக்குலாம் பாருங்க டூப்ளிகேட் வந்துரு. பிரைமரி கீ வந்து டூப்ளிகேட் வரையில foreign keyல டூப்ளிகேட் வரலாம். கொஞ்சம் நாம சேஞ்ச் பண்ணதான் எக்ஸப்ட் பண்ணும் E3. ஆனா foreign keyல டூப்ளிகேட் வரலாம். டூப்ளிகேட் வரலாம்னு கொடுத்தீங்க foreign keyல. 1 to 1 உறவுண்டா டூப்ளிகேட் வராது. மெனி உறவுண்டா டூப்ளிகேட் வரணும். அதுல அந்த ஃபார்மட்டை மாத்தலாம். அந்த ஃபார்மட் டேட்ல ஃபார்மட்டை மாத்துறதுக்கு ஆப்ஷன் இல்லாம இருக்கு. எல்லாத்துக்கும் நவம்பர் இந்த ஃபார்மட் தான் வருது. அது அப்படி இருக்கும். நமக்கு என்னது பிரச்சனை? நம்ம என்டர் பண்ணக்குள்ள மந்த் என்டர் பண்ணுவோம். அது ஓட்டோவா என்ன செய்யும்? இதா மாத்தும். 12 என்டர் பண்ண டிசம்பர் வரும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்ப ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த போறோம். இதுக்கும் சேம் ரிலேஷன்ஷிப் தானே? ஓ டேட்டாபேஸ் டூல்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்ல இப்ப நான் வேற ரிலேஷன்ஷிப் எடுக்கவா இல்லாட்டி அது இல்லாமக்கியா ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தான். இப்ப நாம நாம புதிய ரிலேஷன்ஷிப் எடுக்கணும். எம்ப்ளாயி எடுக்க போறோம். எம்ப்ளாயி டேபிள் எடுத்து எம்ப்ளாயில இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பரை டிபார்ட்மெண்ட் நம்பரை கொடுக்க போறோம். இது 1 to many உறவா இருக்கும். பழைய ரிலேஷன்ஷிப்ல இதே போட்டானேனா நீங்க இந்த மாதிரி சார் அதுல மாத்த தேவை இல்லையா? அந்த அந்த ரைட் காலம் லெஃப்ட் காலம் அதெல்லாம் ஒண்ணும் மாத்த தேவை இல்ல. இல்ல ஓட்டோ வருது தானே. அப்ப நமக்கு தேவையில்லை. இதை இழுத்து கொண்டு இங்க போட்டா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் 1 to many உறவு கிரியேட். சரி எனக்கு வந்துட்டு சார் இதுலக்கா சார் தூக்கி போடணும். எம்ப்ளாயில இருக்கிற டிபார்ட்மெண்ட் இதுல எம்ப்ளாயி நம்பர் வந்து foreign key தானே? ஓ எம்ப்ளாயி நம்பரா? எம்ப்ளாயி நம்பர் பிரைமரி கீ. நான் பிரைமரி கீயே போட்டிருக்கேன்ப்பா சிம்பிள். இதுல இது foreign key எம்ப்ளாயில டிபார்ட்மெண்ட் நம்பரா? ஓ டிபார்ட்மெண்ட் நம்பர் தானே. இங்க இருக்கிற பிரைமரி சரி இது எம்ப்ளாயி நம்பர் வரும்டா foreign key. சரி எம்ப்ளாயி நம்பர் ரைட் சாரி மாத்திட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எம்ப்ளாயி நம்பரை தான் தூக்கி டிபார்ட்மெண்ட்ல போடணுமா? இல்ல எம்ப்ளாயி நம்பர் டிபார்ட்மெண்ட் நம்பர் தான். இன்னும் ஒரு அட்டவணையோட பிரைமரி கீய நாம வேற ஒரு அட்டவணையில கொண்டு வந்துருந்தா foreign key. அதைத்தான் தூக்கி கொண்டு அதுல இணைக்கணும். இவரைத்தான் கொண்டு போய் இணைக்கிறா வரல. அப்படின்னா டெப் நம்பரை கொண்டு போய் எம்ப்ளாயில போடணும். ஓ ஆனா சார் அதுல டேபிள் குவாரி டெப் நம்பரும் ரிலேட்டட் டேபிள் குவாரி டிஓபியும் வருது. அதே பிரச்சனை இல்லை? அது தேவையில்லை. ஓகே சார் முடிஞ்சு. இப்ப ஏன் இந்த குவாரி செய்யறோம்னு சொன்னா ஏன் இந்த அமைப்பு செய்யறோம்னு சொன்னா நம்ம குவாரி டேபிள் உருவாக்க போறோம். குவாரி டேபிள்ண்டா பல டேபிள்ல இருந்து ரிலேட்டடா டேபிள்ல உருவாக்க போறோம். தொடர்புற டேட்டா பேஸ் பண்ணி
கம்யூனிகேஷனை உருவாக்க போறோம். அதான் குவாரி டேபிள்னு சொல்லுவோம். குவாரி அமைப்பு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிள்ல இருந்து எடுக்க போறோம். தலைப்பிடும் குவாரி டேபிள். சார் நீங்க மெனி டு மெனி செல்லல சார். இதை பார்த்துட்டு வரோம். சரி சார். குவாரி டேபிள் தலைப்பு. நாம இப்போ ஒரு டேபிள்ல இருந்து குறிப்பிட்ட ஃபீல்டை மட்டும் எடுக்கிறோம்டா அல்லது பல டேபிள்கள் இருந்து செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட ஃபீல்டுகள் எடுக்கிறோம்டா அல்லது சில கிரைட்டீரியா உருவாக்குறேன்னு சொன்னா குவாரி டேபிள் உருவாக்குவோம். வெளியே கொடுங்க. விளங்கல. நாம ஒரு குறிப்பிட்ட டேபிள்ல இருந்து சில ஃபீல்டுகள் மட்டும் சில கொலமை மட்டும் எடுக்கிறோம்டா சரி சார் விளங்கி. பல டேபிள ஒருங்கிணைச்சு எடுக்கிறேன்னு சொன்னா நமக்கு என்ன அமைப்பு வேணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். செவ்வாய்க்கிழமை
இப்ப பாருங்க குவாரின்ற என்ன? இப்ப கிரியேட் குவாரி விசார்ட். குவாரி டிசைன் தான் லேசி. 3 டேபிளும் பிடிக்கட்டும். குவாரி விசார்ட் எடுங்க. குவாரி விசார்ட் குவாரி டிசைன் எடுங்க. விசார்ட்டோட டிசைன் லேசி. இப்ப நமக்கு இப்படி ஒரு டேபிள் தேவைப்படுது. எந்த சவுண்ட் வரலையே சார். சாரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையே. சரியா? இப்ப என்ன செய்யணும்டா நம்ம என்ன குவாரி எடுக்க? குவாரி விசாடா? கிரியேட் குவாரி டிசைன் எடுங்க. சரி சரி. டிசைன் லேசி விசார்ட்டும் முக்கியம். எடுத்துட்டு எட் பண்ணுங்க 3 டேபிளை குவாரி டிசைனுக்குள்ள. விளங்கல சார். குவாரி கிரியேட்டுக்குள்ள போய் குவாரி டிசைனை போய் எடுத்து 3 டேபிள் எட் பண்ணுங்க. டிசைனை போயிட்டு அப்டேட்டா? கிரியேட்டுக்கு போயிட்டு குவாரி டிசைன் எடு. ஓகே சார். ஓகே. சரி நான் செஞ்சிட்டேன். இதுல நம்ம என்ன இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த மேனேஜர் இருக்காருன்னு பார்க்க போறோம். டிபார்ட்மெண்ட் நேமையும் மேனேஜர் நேமையும் மட்டும் போடுவோம். நேம் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளையும் மேனேஜர் நேம் மேனேஜர் டேபிளையும் போட்டுட்டு இந்த டேபிளை சேவ் பண்ணலாம். இது டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் தகவல். டிபார்ட்மெண்ட் மேனேஜ் இன்ஃபோ கிரியேட் பண்ண பாருங்க. இப்போ நாம் இதுக்குள்ள போய் குவாரிஸ் எடுக்க போறோம். குவாரிஸுக்குள்ள முதலாவது டிபார்ட்மெண்ட் குவாரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷனை பாருங்க. இந்த கீழே எங்க போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க சேல் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா ஜோன் இருக்கார். ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஸ்மித் இருக்காருல்ல. இப்படி ஒருங்கிணைஞ்ச தகவல் நமக்கு வரும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜர் எந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த மேனேஜர் இருக்குங்கிறது இந்த பொருங்கிய பேஸ் பண்ணி வரும் தகவல். நமக்கு புதுசா ஒரு டேபிள் உருவாக்கலாம். ஒரு இது இல்லைன்னா ஒரு மார்க்கொண்டு இல்லைன்னா அது இந்த அம்புக்குறியை வச்சு தான் மதிப்போம்.
அப்ப இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் நேமும் மேனேஜர் நேம் இதுவும் வேணும்னு சொன்னா இந்த அமைப்பை பாவிக்கலாம். சோர்ட் பண்ணி வேணுமா, சோர்ட் ஆர்டர்ல வருமா, சில கிரைட்டீரியா பாவிக்கலாம். கண்ட்ரோலிங் நமக்கு ஐடி மட்டும் தான் வேணும்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் நேம். எம்ப்ளாய்க்கு 3000 வந்தீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஓ அது 3000 எம்ப்ளாய்க்கு யாரும் வந்தீங்க நீங்க காட்டுற ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை இப்போ பாருங்க, நான் ப்ராக்டிக்கல் அனுப்புறோம், பிறகு செஞ்சு பார்த்துட்டு யூடியூப் நான் டைம் போகுது. சரி, இதுல ஐடின்னு கொடுத்தோம்னா கிரைட்டீரியா தானே, கிரைட்டீரியால கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ மேனேஜர் நேம் குறிப்பிட்ட ஆளுக்கு தான் தேவை, சேலுக்கு தான் தேவைன்னு சொன்னா இன்வடக்கமாக சேல் கொடுத்தீங்கண்டா நேத்து முன்னுக்கு ஒரு ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் மாதிரி வர என்னது எங்க இன்டகாமாவா என்னது இன்வடக்கமா சேலுக்குரிய டீடைல் மட்டும் தான் வரும். இந்த சேல் இன்வடக்கமா ரெண்டுக்கும் ஒரே கீ தானே, வேற வேற கீ இல்ல? இல்ல இல்ல, இப்ப தொடங்குறதுக்கும் ஒரு கீ, முடிக்கிறதுக்கும் ஒரு கீ தானே, வேற வேற கீ இல்ல? இல்ல அப்புறம் புது டேபிள் ஒன்றை உருவாக்க போறோம். நமக்கு தேவையான ஃபீல்டை வச்சு ரிலேஷன்ஷிப்பை வச்சு எடுக்கலாம். க்ளோஸ் பண்ற இன்னொரு டேபிளுக்கு போறேன்னா இன்னொரு குவாரி உருவாக்குறேன். கிரியேட் குவாரி டிசைன். நமக்கு டிபார்ட்மெண்ட் அழிக்கையா? ஓ, நாங்கள் அழிக்கையா? அழிக்கையாட்டு அப்படியே வச்சுக்கையா? அழிக்கையாட்டு அப்படியே வச்சுக்கையா? அழிக்க வேணா, க்ளோஸ் பண்ணுங்க. சரி, delete பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயி மட்டும் டேபிள் எடுத்து போட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் நேமை தூக்கி கொண்டு போடலாம். எம்ப்ளாயி நேம், அவர் டேட் ஆஃப் பர்த் இப்போ போட்டா இப்போ ஒரு புது டேபிள் உருவாகும். அந்த நீங்க அந்த தந்த டேபிள்ல மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இப்படி ப்ராக்டிக்கல் அமைப்பு வருது. இதுக்கு நாம ஒரு டேபிள் பேர் வைப்போம். என்ன டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிள். அதே மாதிரி தானே குவாரியில போய் தானே எடுக்கணும், குவாரி டிசைன்ல போய் தானே எடுக்கணும். எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த் வருது. இந்த நல்லா பொருந்தி வரும் பாருங்க. அதான் நான் பிரைமரிக்கு பொருங்கி பாவிக்கிறேன், பொருந்தி வரும். சரியா? திரும்பி செய்யுங்க, எனக்கு விளங்கல. இது என்ன டிபார்ட்மெண்ட் நம்பரையும் இல்ல இது இல்ல, முதல்ல இது இந்த குவாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல இல்ல இது இந்த குவாரி எம்ப்ளாயி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல இருந்து செய்யுங்க. அது ரெண்டையும் எட் பண்ணி போட்டோ டேபிள சேவ் பண்ணி போட்டு தூக்கி போட்டா சரியா? டிபார்ட்மெண்ட் நேம், எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த்ங்கிற தூக்கி போட்டா சரி. கிரைட்டீரியாவில் கண்ட்ரோல் பண்ணலாம். யாருங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்றது கிரைட்டீரியா பாய்ப்போம். நம்ம சில பெருமானங்களை உருவாக்கலாம். இப்ப ஏஜ் ஈக்குவல் எனக்கு வரலையே, எனக்கு வரலையே.
எது வருது இல்ல அது பாருங்க நீங்க. இது ஃபுல்லா வர்ற கீழே குவாரிக்கு போனது போலவே ஃபுல்லா வரல எனக்கு. ம் சார் எப்படியே வச்சுக்கோங்க சார் 1 மினிட். சார் அந்த குவாரி கொஞ்சம் காட்டுங்களேன் இப்போ. ம் சார் அப்படியே இருங்க அப்படியே 1 மினிட். நீங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னீங்க தானே, மேலே இருக்கிற அந்த குவாரி எல்லாம், குவாரி ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னீங்க தானே. ம் அதை க்ளோஸ் பண்ணதுலேருந்து எனக்கு வரல இல்லை இது. திரும்ப எடுங்கள்டாப்பா. குவாரிக்குள்ள போனா எடிட் பண்ணலாம் தானே. குவாரி செட் டிசைனுக்குள்ள போனா. பண்ணினாலும் எனக்கு நீ அந்த கீழே வந்து உங்களுக்கு ஃபீல்ட் டேபிள் ஷார்ட் அதில் நீங்கள் டிப் நேம் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் அடிக்கலாம் இது. ம் டிப் நேம் டிபார்ட்மெண்ட் இ நேம் எம்ப்ளாய் இதில் எழுதி டைப் பண்ணிடுங்க தானே, அதெல்லாம் எனக்கு வரல இல்லை. ம் சார் நேம் அடிக்க போல எக்ஸ்பர்ட் என்கிட்ட வருது. நேம் அடிக்கக்குள்ள க்ளோஸ் டேப் உண்டு. அதுதான் சொல்றேன், அலாமிக்கினாலும் பதியுமே. எங்க பதியும்? இப்படின்னா டேபிள்ஸ் குவாரிஸ்ல சார். ஓ இப்போ நான் ஒரு அடிஷனலா ஒரு குவாரி டேபிள் ஒன்று எடுத்தேன். நான் டேபிள் எப்படி இல்லாம ஆக்குறேன்? டேபிள் இல்லாம எங்க குவாரி டேபிளா? ஓ குவாரி டேபிள் ஒன்று எடுத்தேன். பண்ணி delete பண்ணி விடுறானு. delete ஆப்ஷன் இல்லையே என்கிட்ட. க்ளோஸ் நோண்டி நான் க்ளோஸ் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி delete பண்ணு. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு delete செலக்ட் பண்ணியாச்சு. சரியா? வரல. வடத்தே இருக்கி வடத்தையும் க்ளோஸ் பண்ணி போடுங்க. க்ளோஸ் பண்ணி போடு. க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி பை இந்த நான் சேவ் பண்ணாம நோ கொடுத்தேன் போய்திட்டு. அப்ப சேவ் பண்ணாம எப்படி delete பண்ற? சேவ் பண்ணாதான் delete பண்ண. சேவ் பண்ணாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு போய் தரும். ஓ இப்ப பாருங்க அடுத்தது many to many. ஆமா இப்ப பாருங்க. இல்ல நீங்க இது சொல்லி தரல, நீங்க கடைசி என்ன முடிச்சிட்டீங்க? அது கஷ்டமா இருக்கு. அது ப்ரோக்ராம் தேவைப்படும். அது தேவை சிலபஸ்ல இல்ல. ஓகே ஓகே. நிறைய ப்ரோக்ராமிங் படிச்சு அப்புறம் செய்யலாம். ஏஜை கால்குலேட் பண்றது டேட்டா பர்த்ல இருந்து உங்களுக்கு வழங்க மாட்டாது. மற்ற சும்மா கூட்டல் கழிச்சு செய்யலாம். அதுல எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் காண்ட்ர் அந்த சம் ஒரு 2 சேலரியில இருந்து டோட்டல் காண்ட்ர் எல்லாம் குவாரியில செய்யலாம். அடுத்தது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இன்டேகா படிக்கிறேன் மெனி டு மெனி. ஓ நான் மெனி டு மெனி இன்டேகா படிக்கிறேன். ஓ முடிச்சிட போறேன் நான். பாருங்க சரி அப்ப போடுங்க மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்.
கொஞ்சம் சிக்கலானால் இவர் 3 டேபிள் வரும். சார் அந்த நீங்க தந்திக்கிற டெஃபினிஷன் சார் எழுதணும். இல்ல இது எழுதுங்க. A many-to-many relationship is a bit more complicated. You must consider both sides of the relationship many-to-many. எனவே இன்னொரு டேபிள் ஒன்று உருவாக்கி அதில் தான் 2 பொருங்கியை வச்சு நாம் அமைப்பை ஏற்படுத்துவோம். சார் கொஞ்சம் இருக்காங்களே டெஃபினிஷன் எழுத சார். இது எழுதியா ஓ டிஸ்கிரிப்ஷனு? ஓ தோலை திறந்து விடு பார்த்துக்கங்க. கவனமா பார்த்துக்கங்க. இதில் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்க்கறது போல கொஞ்சம் சிக்கலான அமைப்பு, கொஞ்சம் கேள்விக்கு வர மாட்டு.
உதாரணம் இதுல 3 டேபிள் வரும். பொதுவா இந்த கிளாஸ் கோட் 2 பிரைமரி கீயும் சேர்த்து ஸ்டூடெண்ட் நம்பர் சேர்த்து ஒரு டேபிள் ஒன்று வரும். 3 டேபிள் வரும். சிக்கலான அமைப்பு பெருசா கேள்விக்கு தெரிஞ்சிருந்தா போதும். மெனி டு மெனி அமைப்புல இது இந்த கிளாஸ் கோட்டும் ஸ்டூடெண்ட் நேம் சேர்ந்து கலப்பு சாவின்னு சொல்லுவோம். கலப்பு சாவி அமைப்பா கொண்டு வரும். ஒரு ஸ்டூடெண்ட் பல கிளாஸ்ல இருக்கலாம், ஒரு கிளாஸ்ல பல ஸ்டூடெண்ட் இருக்கலாம். இதை கீறிக்கொள்ளுங்க. எந்த ஒரு கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளாஸ்ல இருக்கலாம். அப்படியா? கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் பல கிளாஸ்ல சம்பந்தம். இது கிளாஸ்ங்கிறது இதா நம்ம நடக்கிற டியூட்டரிக்குள்ள டேட்டாபேஸ். டியூட்டரிக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் பல கிளாஸுக்கு சம்மந்தப்படலாம், ஒரு கிளாஸ்ல பல ஸ்டூடெண்ட் சம்மந்தப்படலாம்ல. சும்மா இதை அறிமுகமா எடுத்துக்கொள்ளுங்க, இதை எழுதி கொள்ளுங்க. 3 டேபிள் வரும். இதுல அந்த இது ஜாயின் டேபிள், ரிலேஷன்ஷிப் டேபிள் இந்த இடையில வாரது 2 பிரைமரி கீ அமைப்பை கொண்டு வர்றது ரிலேஷன்ஷிப் டேபிள் நிலும். இது ரெண்டும் சேர்ந்துதான் கலப்பு சாவி. ரிலேஷன்ஷிப் டேபிள் ஸ்டூடண்ட்ஸ் நம்பரா? என்ரோல் ஸ்டூடெண்ட் கிளாஸ்ங்கிறது தனித்தனி டேபிள். இது ரிலேஷன்ஷிப் உருவாக்குற டேபிள். செல்லிதிக்கு மேலுக்கு 3ஆவது டேபிள் உருவாக்குவோம். ஏன்னா 2 மினி டு மினி அமைப்புன்றதால இதுல கொண்டு வச்சுதான் அதை உருவாக்கும். இது எழுதுங்க முதல்ல. சார் வரையவா? ஓ சார் அதுல போடுங்க சார் வரையறதுக்கு. ஹலோ சார். நான் அதை அழிச்சிட்டு வரணும். ஆதிக் என்னடா உன மைக்ல அப்செட் போல இல்லையே, ரோபோட் மாதிரி பேசுதே. அப்படிதான்டா, சில டைமுக்கு சில இடங்கள்ல கவரேஜ் அப்செட் ஆயினா அப்படிதான் ஆகும். One value of student number of student tables belong to class of many value of class code. In one இங்கலைக்கிற one அங்கல manyயாவும் அங்கலைக்கிற one அங்கல manyயா இருக்கும். The enroll table is relationship table.
control table has composite key, composite primary key. In our next number, class code plus student number. Class code student number சேர்த்து வருமா? இந்த பிரைமரிக்கு இது ரிலேஷன்ஷிப் இந்த அமைப்பு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேயா? வெளியே கொடுங்க. அதில் ப்ராக்டிக்கல் தேவையில்லை. சிக்கல் அமைப்பு இந்த அளவுக்கு வர மாட்டு. சரி, கிளாஸ் முடிப்புமா? இதோட எக்ஸஸ் முடியுது. அடுத்த கிளாஸ்ல வார சனிக்கிழமை நைட்டுக்கு ஃபர்ஸ்ட் கால் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்றோம். சாட்டர்டே